ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடலெண்ணெய் சேர்க்குறத விட இந்த கத்திரிக்காய் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது தான் நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ நான் கத்திரிக்காய் எல்லாத்தையுமே எக் ஷேப்பில் நடுவில் கட் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் முதல்ல வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி கலர் மாதிரி நமக்கு தோல் சுருங்கி வரும்போது இதை அப்படியே தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காயை வதக்கின அதே எண்ணெய் கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து பொரிய விட்டுக்குங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 15லேருந்து 20 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகா, 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை முழுசாக தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க, கட் பண்ண வேணாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு முழுசாக சேர்த்து செய்யும்போது இந்த குழம்போட ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பூண்டு, வெங்காயம், மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதங்கி நல்ல கலர் மாதிரி இந்த அளவுக்கு வந்த பிறகு 2 பழுத்த தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க. தக்காளி அரைச்ச அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலம்பிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளியெல்லாம் இப்போ நல்லா வதங்கி மேலே எண்ணெயெல்லாம் பெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கங்க. ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 1 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தோன்னா நமக்கு மசாலா வதங்கி மேலே எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்தில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு அந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை குழம்ப கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த குழம்புல சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், குழம்பு கொதிச்சு மேலே அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கரண்டி வச்சு 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கங்க. இது குழம்போட காரம், புளிப்பு இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா குழம்போட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் நம்ம எண்ணெயில் ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா குழம்போடு சேர்த்து ஒரு முறை கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்க விட்டிங்கன்னா இந்த குழம்பு கத்திரிக்காயில் நல்லா சார்ந்து அதே சமயத்தில் குழம்பு கொஞ்சம் வற்றி கெட்டியாகி வரும். அதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.